குட் ஈவினிங் சோல்ஸ். இந்த சாங் வந்து ரொம்ப முக்கியமான சாங்கு. நல்லா கவனமா கேளுங்க. அதாவது ஆம், இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஆ, இருக்கக்கூடிய பசி அப்படின்றது வந்து அதாவது அந்த வயிற பத்தி ஒரு மென்ஷன் பண்றார் ஸ்டொமக். அது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு ஃபால்ஸ் இத தான் நம்மளுக்கு வந்து குடுக்குது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து பசிக்குது. பசி வரும்போது உடனே நம்ம வந்து சாப்பிடுறோம். ஆனா, அந்த சாப்பிடுறது வந்து நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட்டா இருக்கவே மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னா, எவ்ரி 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்பி திரும்பி பசிக்குது. உடனே திரும்பி திரும்பி நம்ம வந்து நம்மளுக்குரிய சாப்பாட தேடியே அலையிறதே வேலையா இருக்கு. ஓகே. இதுதான் வந்து 3 நேர சாப்பாடுக்கு தான் நம்ம வந்து பேசிக் திங் வந்து அந்த 3 நேரம் சாப்பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சுன்னா போதும்னு நெனச்சுட்டு நம்ம வந்து எப்பவுமே அத நோக்கியே தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படின்றத தான் அவர் சொல்றாரு. ஆனா, ஏன் ஒரு நேரம் சாப்பிட்டோனே நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்? அப்படின்றது தான் அவரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்ப அந்த வயிறுன்றதே வந்து ஒரு ஃபால்ஸா இருக்கு. உள்ள எது போட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் போயிருது. அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் டிஃபரெண்ட்டா தோணலையா? அப்படின்றது தான் அவர் கேட்க வருது. இப்ப இதுல அவர் வந்து இந்த பசி ஃபுட்டுன்னு சொல்லியிருக்காரே தவிர, நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள அடங்கும். பணம் தேடி ஓடுறது, அ நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிய செட்டில் பண்றதுக்கு ஓடுறது, அப்படியே ஒவ்வொன்னா நம்ம வந்து இது பண்ணா நான் நல்லா இருப்பேன். இது பண்ணா எனக்கு நிம்மதியா இருக்கும். அடுத்து இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, போயிட்டே இருப்போம். ஆனா ஃபைனலா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்டின்னா, அந்த ஒரு நிம்மதியும், அந்த ஒரு ஒரு சந்தோஷமா வந்து அந்த டேயும் சரி, நம்ம லைஃப்பையும் கழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அடுத்துன்னு தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். இல்லன்னா ஒரே தேவைக்காகவே நம்ம லைஃப் லாங் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்ல ஒரு தேவை முடிஞ்ச உடனே, தென் அகைன் வந்து இன்னொன்னு தேவைப்படும். இன்னொன்னு தேவைப்படும். இப்ப வந்து அவர் வந்து அந்த பசி, அந்த வயிறுன்றத வந்து நம்மளோட லைஃப் நீட்ஸ் தான் அவர் வந்து மீன் பண்றாரு. நான் நல்லா வாழ்றதுக்கு எனக்கு வந்து இந்த நீட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி நம்மள வந்து அதுல வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்குது இந்த லைஃப். அப்ப இவரு திருமூலர் நம்மகிட்ட என்ன கொஸ்டின் பண்றாருன்னா, உங்களுக்கு வந்து அ யோசிக்கவே மாட்டீங்களா? ஏன் இத வந்து நம்ம வந்து பெர்மனன்ட்டா ரன் ஆயிட்டே இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. இது வாங்குனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம். ஆனா, அந்த வீடு வந்து மேபி கொஞ்ச நாள் வேணா சந்தோஷமா இருப்போம். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்த நீடு வந்து வந்துரும். அப்ப அடுத்த நீட நோக்கி ஓடுற மாரி இருக்கும். அப்ப அந்த வீடு வாங்குனதுக்கும், அந்த கார் வாங்குனதுக்குமான சந்தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அது ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்ஸா தான் இருக்கும் யோசிச்சு பார்க்கும்போது. அப்ப அப்ப என்னதான் லைஃபு இவ்வளோதானா லைஃபு பொறந்ததுலருந்து அ கொஞ்ச நாள்ல வந்து படிக்க போயிடுறோம். ஃபுல்லா படிக்கிறோம். அ அதுக்கப்புறம் வந்து என்னாது ஒரு டிகிரிய வாங்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி வந்து கரியர நோக்கி ஓடுறோம். அந்த கரியர்ல ப்ராப்பரா செட்டில் ஆகுறதுக்கு ஒரு சிலருக்கு பல வருஷங்கள் ஆகுது. சிலர் உடனே செட்டில் ஆறாங்க. செட்டில் ஆனோனே உடனே தென் அகெயின் மேரேஜ். அதுக்கப்புறம் குழந்தைங்க, தென் வந்து அந்த ஃபேமிலிய செட்டில் பண்றதுக்கு ஓடுறதுன்னு சொல்லிட்டே தான் போயிட்டே இருக்கோம். ஈவன் இப்ப நம்ம வந்து எல்லாம் முடிச்சு நம்ம ரிட்டயர்மென்ட் ஆனா கூட, வி ஒன்ட் ஃபீல் ஹேப்பி. அப்ப இருக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகள வந்து சமாளிக்கிறது, பிள்ளைங்கள நினைச்சு கவலைப்படுறது, இல்ல பிள்ளைங்களுக்காக வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஹேப்பினஸ்ன்ற ஒண்ணே வந்து அ ஒரு பெர்மனன்ட்டா இல்லாம தான் நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ இப்படிதான் இந்த லைஃப் வந்து செட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு வந்து அவரு வந்து திருமூலர் வந்து, இப்படி இல்லாம, அ நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க. அவரு வந்து வேல பார்க்காம அப்படியே நின்னு, நீ போய் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உட்காந்து, நீ பாட்டுக்கு வந்து ஒரு செயிண்ட் மாரி, ஒரு முனிவர் மாரி ஆகுன்லாம் அவரு இங்க சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உன்னோட அந்த ஓட்டம் இருக்குது இல்லையா? அந்த ஓட்டம் வந்து நீ லைஃப்ப என்ஜாய் பண்ணிட்டு, நீ சந்தோஷமாவே இருந்துகிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப அப்படியே வேதனைப்பட்டு, வலியோட இல்லாம, இத ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னியா நீ எடுத்துட்டு போ. நீ இப்ப ட்ரிப்பு போயிருக்க அப்படின்னா, அந்த ட்ரிப்ல இருக்கக்கூடிய இப்போ ஒரு சீனரீஸ் நெறைய இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்கோ, இல்ல ஒரு ஹில்லுக்கோ நீ ட்ரிப் போறன்னா, எப்படி நீ அந்த ஜர்னி என்ஜாய் பண்ணுவ? அந்த மாதிரி இந்த லைஃப அப்படியே அழகா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போ ஒவ்வொரு ஃபேஸ்லயும். நீ உன்னோட கடமைகள் எல்லாத்தையுமே பண்ணு. ஆனா, அந்த கடமைகளுக்குள்ள எந்த பெயின் பாயிண்ட்டும் வராம, கஷ்டப்படாம நீ போறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கான வழியில வந்து அவரு வந்து மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் இறைவன வந்து போற்றி புகழ்ந்து வழிபடுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நீங்க நினைக்கிற மாரி, நம்ம நினைக்கிற மாரி சும்மா வெள்ளிக்கிழமை ஆனா கோயிலுக்கு போறது, ஆம் செவ்வாய்க்கிழமை ஆனா கோயிலுக்கு போறது, திருவிழானா போறது, இல்ல ஏதாவது நல்ல நாள்னா மட்டும் சும்மா அப்படியே ஒரு பூஜை பண்ணிட்டு விடுறது, அதெல்லாம் அவர் இங்க மீன் பண்ணவே இல்ல. அவர் வந்து கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காருன்னு டே டு டே பேசிஸ்ல உன்னோட லைஃப கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு
உன்னோட டியூட்டிய பண்ணு. ஒரு கர்ம யோகி. கர்ம யோகின்னா, பலன பெருசா அத நெனச்சு கவலைப்படாம, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நெனச்சு, எல்லாத்துலயும் கடவுள முன்னாடி நிறுத்திட்டு, உன்னோட வேலைகள பாரு. கடவுள் வந்து யாருக்கு வந்து உதவி பண்ண வருவாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. அவரு உங்களுக்கு பண்றது உதவி அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து அவரு என்ன எதிர்பார்ப்பாரு? நீங்க யாருக்காவது உதவி பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. நீங்க நெறைய பேருக்கு உதவி பண்ணீங்கன்னா, அவரு வந்து நீங்க கேட்காமலே வந்து நிப்பாரு. நீங்க வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு கூட இல்ல. நீங்க பண்ற ஒவ்வொரு உதவியும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மைக்கு வந்து ஒரு உருவம் குடுத்து, அப்படியே உங்களுக்குள்ள ஃபுல்லா பரவி, உங்களுக்கு வெளியிலயும் பரவி, நீங்க பண்ற அந்த நெறைய பேரோட வாழ்க்கைய வந்து மாத்துறதுக்கு நீங்க பண்ண, அவர் அப்படியே உங்க வாழ்க்கைய அழகா தூக்கி எடுத்துட்டு போயிருவாரு. எப்படின்னா, அனுமார் வந்து அ ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி மலைய தூக்கிட்டு போவார்ல, அந்த மாரி அப்படியே அழகா பியூட்டிஃபுல்லா தூக்கிட்டு போவாரு. உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்க பாட்டுக்கு அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டே வருவீங்க எல்லாத்தையுமே. ஐயோ! எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி எடுத்துட்டு போறதுக்கு, கடவுளுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணி, அதே மாரி கடவுளையும் மனசுக்குள்ள உணர்ந்து, ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, இந்த ஜர்னி ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருக்கும். அப்படி அப்படி பண்றதுக்கு, அ நீங்க அப்படி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு பாருங்க. அகைன் அதேதான். நீங்க வந்து கடவுள உள்ள உணர்றதுக்கு மெடிடேஷனும், ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்ஸும், ரீடிங்ஸும் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்ம குடும்பம், நம்ம சொந்தக்காரங்க அப்படின்ற மாரி நெனச்சு, நம்மளால முடிஞ்ச உதவிய டே டு டே பேசிஸ்ல பண்ணணும். சரிங்களா? எப்பயோ ஒரு தடவ பொறந்த நாளு, அதுக்கப்புறம் இறந்த நாளுன்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு வரக்கூடாது. டெய்லி பேசிஸ்ல உணவு தானம் ரொம்ப முக்கியம். அத தாண்டி நம்மளோட அறிவையும் கூட நம்ம வந்து தானமா குடுக்கணும். அது மூலமா நெறைய பேரோட வாழ்க்கை மாறுதுன்னா, நம்ம செய்ய தயங்கவே கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம 24 ஹவர்ஸ்ல நம்ம பண்ணணும். எப்படி நம்ம 3 வேள சாப்பிடுறோம். 2 வேள சாப்பிடாம இருந்தா நம்மளால இருக்க முடியுமா? அதே மாதிரியான ஒரு தவிப்பு வந்து அந்த பசி வந்து, இன்னைக்கு நான் யாருக்காவது உதவி பண்ணியிருக்கணும். யாரோட வாழ்க்கையிலயாவது ஏதாவது ஒரு மாற்றத்த உண்டு பண்ணியிருக்கணும். அப்படின்னு நெனச்சு நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா, இறைவன் வந்து அந்த இருக்கிறது தான் இறைவன வழிபடுறதுல முக்கியமான ஒரு ஃபீச்சரா இருக்கு. இதுதான் யாரும் வந்து பெருசா சொல்லாம இருக்கிறாங்க. அத வந்து நான் இப்ப வாழ்ந்து பார்க்கறனால நான் வந்து உங்களுக்கு வந்து அடிச்சு சொல்றேன். இது இல்லாம உங்களால வந்து இறைவன வந்து உள்ள உணரவே முடியாது. இறைவனுடைய முழுசான அந்த அருள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. வேணும்னா சும்மா அப்படியே ஏனோ தானோன்னு சரி பாவம் போனா போது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப உங்க வாழ்க்கைய வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போவிடாம, அப்படி ஒட்டியும் ஒட்டாமலும் அந்த மாரி ஏனோ தானோன்னு மெயின்டெயின் பண்ணுவாரு. இதுல வந்து இப்படி நீங்க வந்து இறைவன வந்து பயங்கரமா உணர்ந்து, வழிபட்டு இறைவனுக்கு புடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது, நம்ம கூடவே பொறந்த 3 விஷயம் மும்மலங்கள்னு சொல்றாரு. மும்மலங்கள்னா இம்ப்யூரிட்டீஸ் அழுக்கு. நம்ம வந்து பொறக்கும்போதே பியூரா பொறக்கல. நம்ம பொறக்கும்போதே அழுக்கோட தான் பொறந்தோம் அப்படின்றது தான் அவரு திருமூலர் மீன் பண்றாரு. அது என்னென்ன அப்படின்னா 3 ஆணவம்னு இதுல போட்டிருக்காங்க. அது எக்ஸாக்ட்டா ஆணவம்ன்றத விட, அது கொஞ்சம் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். ஈகோ தான் அது. ஆனா இதுல அவரு மீன் பண்ணியிருக்க ஈகோன்றது வந்து என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆணவம், அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்மம், அதுக்கப்புறம் மாயை. இந்த 3ம் நம்மளுக்கு வந்து நம்ம கூடவே இருக்க இம்ப்யூரிட்டீஸு. பொறக்கும்போதே நம்ம கூடவே தான் இருக்கும். அது இல்லாம வந்து நம்ம பொறக்க மாட்டோம். பிகாஸ் ஆஃப் த பிளட்ல நம்ம வந்து நம்மளோட அப்பா, அம்மா கிட்ட இருந்து தான் நம்ம வர்றோம். ஸோ அவங்களோடது வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆன் ஆகும். இத வந்து நம்மளுடைய படிப்புலயும், கடவுள தேடுறது மூலமாவும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இக்னரன்ஸ் வந்து அப்படியே ஒரே நாள்ல சுவிட்ச் போட்ட மாரிலாம் மாறாது. இந்த 3மே வந்து அழியும்போது தான் நம்மளுக்கு வந்து கடவுள வந்து முழுசா உணர முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ன்ற ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது ஸ்டார்ட் ஆகுன்றத விட கம்ப்ளீட் ஆகும்னு வேணா சொல்லலாம். அப்ப அவேக்கனிங் ப்ராசஸ் நடந்த பிறகு நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில எப்படி ஹேண்டில் பண்ணணும், கடவுளோட துணைய வந்து எப்படி நம்ம வந்து அ ரீச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் யாரும் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம லைஃப் அந்த காட் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல் ஜர்னியா நம்மளால மாத்திக்க முடியும். நம்மள மட்டும் இல்ல, நம்மளோட என்டையர் ஜெனரேஷனே நம்மளால மாத்த முடியும். நம்மள சுத்தி உள்ளவங்க, அதுக்கப்புறம் அ நம்ம கூட வந்து கான்டாக்ட்ல இருக்க எல்லாரையுமே நம்மளால மாத்த முடியும். இப்ப இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஆணவம், ஈகோ அப்படின்றது எல்லாரும் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஹெட் வெயிட், அகங்காரம், திமிரா பேசுறது, அத வந்து நெனச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பிராக்டிகலா நம்ம வந்து நார்மலா பேசும்போது, ஈகோனா அவன் ஈகோ பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி பேசி பேசி ஈகோக்கு அந்த மாரி ஒரு நேம் வந்துருச்சு. ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவாலிட்டில சொல்ற ஈகோக்கு அர்த்தம் என்ன அப்டின்னா, அ கடவுள் இல்லாத நான். அவ்வளதான். கடவுள் எனக்குள்ள இருக்காரு. என் வாழ்க்கையில எல்லாமே வந்து என்னோட கர்மாவும், அ கடவுளும், இறைவனும் சேர்ந்து தான் என்னோட வாழ்க்கைய எடுத்துட்டு போறாங்க. அப்படின்றத உணராம,
நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் என்னைய பார்த்துக்கணும், நான் தான் என்னைய காப்பாத்திக்கணும், என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நான் இல்லன்னா அவ்வளதான் அப்படின்னு வந்து நம்மளே வந்து நம்ம தான் நம்ம லைஃப்க்கு வந்து மாஸ்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுவோம்ல. அப்படி நினைக்கும்போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம தப்பு பண்ண தயங்க மாட்டோம். யாரையும் காயப்படுத்த தயங்க மாட்டோம். வார்த்தையால யாரையும் வந்து காயப்படுத்திருவோம். ஏன்னா, எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் இருக்காங்க. நமக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். இருக்கிற எல்லா கேவலமான விஷயத்தையும் நம்ம பண்ண ரெடியா இருப்போம். எதுக்காக? டூ புரொடெக்ட் அவர் செல்ஃப் அண்ட் அவர் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி பாண்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த ஈகோ இருக்கக்கூடிய இதுல. என் குடும்பத்த நான் தான் காப்பாத்தி ஆகணும். வேற யார் காப்பாத்துவா? அப்படின்ட்டு அடுத்த குடும்பத்துக்கு மேல வந்து அ அ அந்த அவங்க வீட்ல தீ வைக்க கூட நம்ம தயங்க மாட்டோம். அதுதான் வந்து ஈகோ. ஓகேங்களா? கடவுள வந்து சுத்தமா தெரியாம, கடவுள்ன்ற ஒரு பெர்சன் தான் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. நம்மளுக்கு வெளியிலயும் இருக்காங்க. கடவுள் நெனச்சா இப்படின்றதுக்குள்ள எல்லாமே மாறும். அதே மாரி நம்மளுடைய கர்மாக்களுக்கும் நெறைய வந்து பவர் இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்காம நம்ம இருக்கிறதும், நம்ம பேசுறதும், நம்ம நடந்துக்கிறதும் தான் ஈகோ. ஸோ நீங்க வந்து சினிமால பார்த்தீங்கன்னா, அ மோஸ்ட்லி இந்த வில்லன் எல்லாம் அப்படிதான் காட்டுவாங்க. ஈவன் எல்லாருமே ஈவன் ஹீரோஸும் கூட அப்படிதான் காட்டுவாங்க. டே டு டே லைஃப்லயே வந்து நீங்க என்ன என்ன பண்ணலாம்? நான் இப்ப அத சொன்னத வச்சு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நம்ம என்னென்னலாம் வந்து ஈகோயிஸ்ட்டா பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே வந்து அந்த ஆக்ஷன்ஸ்லாம் தெரியும். இத வந்து ஆனா நீங்க எயிட் உள்ள போட்டா, ஏஐக்கே வந்து இந்த விஷயம் வந்து கரெக்ட்டா தெரியாது. அதனால அது வந்து ப்ராப்பரா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டேங்குது. அதனால இப்ப நான் சொன்னத வச்சு திருப்பி திருப்பி வந்து யோசிச்சு, ஈகோனா என்ன அப்படின்றத கரெக்ட்டா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈகோக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, டிவைன் சரண்டர் அவ்வளதான். அப்ப நீங்க அ இதுல இப்படி வேணா கேட்கலாம். டிவைன் சரண்டர் லைஃப எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லி ஏஐட்ட கேட்கலாம். அது குடுக்குற ஃபீச்சர்ஸ் வச்சு பார்த்து, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா நடக்கிறது தான் ஒரு ஈகோ ஃபில்டு பெர்சனோட வேல. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவலா உள்ள வந்து ஸ்பிரிச்சுவலா அவேக்கன் ஆகாத எல்லாருக்குள்ளயுமே வந்து இந்த ஈகோ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்சன்டேஜ்ல இருக்கும். 100% இருக்கும், 80 இருக்கும், 70 இருக்கும், 50 இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னில நம்மளோட ஈகோ வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அது வந்து ஃபுல்லா குறையும்போது நம்ம வந்து கடவுள முழுசா உணருவோம். ஃபுல்லா குறைஞ்சா எப்படி இருக்கும்னு இப்ப வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஒருவேளை நம்ம கடவுளா மாறிருவோம். கடவுளா மாறி நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிருவோமோ என்னவோ! அப்படிதான் வள்ளலார்லாம் வந்து அ மறைஞ்சுட்டாரு. நெறைய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து அந்த இறக்குறதுன்றது வந்து அவங்களோட ஈகோ வந்து கம்ப்ளீட்டா போயி டோட்டலா டிவைனோட மெர்ஜ் ஆகும்போது, நம்மளோட பார்வையெல்லாம் தாண்டி போயிருவாங்க போல இருக்கு. அதனால டோட்டல் ஈகோ வந்து டிசொல்யூஷன் ஆகுறது வந்து எப்படி இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம வந்து அந்த ஜர்னிய நோக்கி போம்போது, நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஐயோ! இவ்ளோ வண்டர்ஃபுல்லான லைஃபையா நான் இவ்ளோ கேவலமா வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்த்து காரி துப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து கன்மம். கன்மம்னா கர்மா. கர்மா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வந்து நம்ம பொறக்கும்போதே வந்து அந்த ஆன்செஸ்டர்ஸ் கர்மாவோட தான் நம்ம பொறப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட்ஸா நம்ம குழந்தை பொறக்கும்போதே நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம பண்ண தப்பும், நம்ம முன்னோர்கள் பண்ண தப்பும் இந்த குழந்தை மேல இருக்கும். அதனால சின்ன வயசுல இருந்தே இந்த குழந்தைக்குள்ள மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஸ்பிரிட்டையும் வந்து நம்ம சொல்லிக் குடுத்து, அ எப்பவுமே வந்து அந்த குழந்தை வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடயே வாழணும். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், யார் என்னன்னே தெரியாத எல்லார்கிட்டயுமே அந்த குழந்தை வந்து அன்பா இருக்கணும்னு சொல்லி வளர்த்தோம்னா, அந்த கர்மா வந்து அந்த குழந்தை மேல வந்து விழுகாம அது அப்படியே குறைஞ்சிரும். குறைஞ்சு அந்த குழந்தை வந்து கர்மா ஃப்ரீயா மாறிரும். அதுவும் நியூ கர்மாஸ் எதுவும் பண்ணாம இருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து பொறக்கும்போதே இம்ப்யூரிட்டீஸோட பொறப்போம். ஆனா, அத வந்து நம்ம கிளீன் பண்ணாமலேயே வாழுவோம். அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து பலவிதமான கஷ்டத்துக்கு ஆளாகுறோம். அதுக்கு அடுத்து வந்து இல்யூஷன் மாயா. ஸோ மாயா வந்து என்ன அப்டின்னா, நான் சொன்ன மாரி, இப்ப வந்து அ ஒரு வீடு. இந்த வீடு மட்டும் வாங்கிட்டேன்னா அவ்வளதான். என் லைஃப் செட்டில்டு அப்படின்னு நெனைக்கிறது. நான் எப்பவுமே என் லைஃப்ல சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறது. இல்ல சோஷியல் மீடியால வந்து ரொம்ப பாப்புலரா ஏதாவது வந்து ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப புடிச்சு, அவங்க தான் பெஸ்ட் லைஃப் வாழ்றதா நெனைச்சுட்டு, அவங்க லைஃப்ப வந்து நம்ம ட்ரீமா நெனைக்கிறது. இல்ல ஏதாவது ஒண்ண வந்து மெட்டீரியலிஸ்ட் திங்ஸ வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு, இது நடந்துருச்சுன்னா அவ்வளதான் என் லைஃபு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறது. ஆனா ஆக்சுவலா அது நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். அது மூலமா கிடைக்கிற சந்தோஷம் வந்து மோஸ்ட்லி ஷார்ட் லிவ்டா இருக்கும். இல்லன்னா அது உண்மையான சந்தோஷமாவே இருக்காது. அந்த மாதிரி போயிடும். இது ரிலேட்டடா நான் வந்து இன்னைக்கே நெறைய ஆடியோ பேசிட்டனால, நான் வந்து அ இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு சாங் மூலமா வந்து நான் வந்து அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன்.
ஆம், அந்த சாங்ல அந்த சாங்கே வந்து எனக்கு இப்ப தான் ரொம்ப ரீசென்ட்டா தான் புரிஞ்சுச்சு. அது வந்து காட் வந்து என்னைய திரும்பி, 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 திரும்பி ஒரு 3 மாசமா கேட்க வச்சு, எதுக்கு தான் அந்த சாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் டிவில அப்படின்னு நெனச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து எனக்கு அந்த ரியலைசேஷன் கிடைச்சுச்சு. அது வந்து இந்த இல்யூஷன், டிசையர்ஸ் ரிலேட்டடான ஒரு சாங். ஸோ அது நான் இன்னொரு தடவ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். கம்மியா மெசேஜ் இருக்கும்போது அந்த டைம்ல நான் ஷேர் பண்றேன். ஏன்னா இதையே பாதி பேருக்கு மேல படிக்க மாட்டீங்க. அதனால பார்த்துக்கலாம். ஸோ இல்யூஷன். ஸோ இந்த இல்யூஷன்றது வந்து இது ஒண்ணு கிடைச்சா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு எதையாவது நோக்கி ஓடுறது. அதுக்கப்புறம் அது கிடைச்ச பிறகு தான் தெரியும் அது வந்து அ உண்மை கிடையாது அப்படின்றது. ஆனா, இப்ப இந்த 3யுமே நம்ம வந்து கிளியரா வச்சுக்கணும் அப்படின்னா, எப்படி கிளியரா வச்சுக்கணும்? ஒண்ணும் இல்ல. இது எதையுமே நீங்க வந்து நினைக்க வேணாம்னு சொல்லல. நீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுங்க. எது வேணா பண்ணுங்க. பட் அது மட்டுமே உங்க வாழ்க்கை குறிக்கோள்னு நினைச்சுக்கிட்டு, கடவுள்ன்ற ஒருத்தர வந்து கொஞ்சம் கூட நினைக்காம, இல்ல சும்மா மெக்கானிக்கலா நெனச்சுக்கிட்டு, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் அப்ப சொன்னேன் இல்லையா? அது எதையுமே பண்ணாம, இத நோக்கியே ஓடுனீங்கன்னா, டெஃபினெட்லி உங்க லைஃப் வந்து ஹேப்பியா இருக்காது. ஹேப்பினஸ் இருக்கும். ஆனா ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருக்கும். ஒ 1 நாள், 2 நாள் இருக்கும். இல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சைக்கிள் ஆஃப் பெயின் அண்ட் சஃபரிங்குள்ள நீங்க மாட்ட தான் செய்வீங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் கர்மா. ஓகே. ஸோ இத தான் வந்து இந்த பாட்டுல வந்து அவர் வந்து ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காரு. இத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இதுல ஏஐல கேட்க வேண்டியது எதுவும் இல்ல. நீங்க இத புரிஞ்சுகிட்டு பியூட்டிஃபுல்லா வந்து அந்த குரூப்ல வந்து என்ன ரியலைஸ் பண்ணீங்கன்னு நீங்க போட்டாலே போதும். தேங்க் யூ ஆல்.